தமிழ்நாட்டோட மலையரசியை காண மலையரசியை காணுறதுக்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கி காலையிலே வந்தேன். இங்கே காலையிலேருந்து இதே மாதிரியான சீதோஷ்ண நிலை தான். வெயில் ஒரு 2-3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் தலை காட்டிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுது. இடையில சரிய அளவில் தூறல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப பிரமாதமான ஒரு அனுபவம். இந்த ஊரை பார்க்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப பிரியப்படுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. எனக்கும் கூட நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். ஆனால் இது மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா இது மற்றவங்க கூட இந்த என்னுடைய பயணத்தை பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ முதல் முறையாக கிடச்சிருக்கு. நான் இன்னைக்கு காலையிலே வந்தேன். இப்போ மணி 4:50 ஆகுது. நான் எந்த இடத்த குறிப்பிட்றேன்னு நீங்கள் அநேகமாக கெஸ் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. நான் ஒரு பெரிய ஒரு 2 மாடி கட்டடத்து மேலேருந்து இந்த படத்தை எடுக்கிறேன். ஸ்பாட்டை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்திருப்பீங்க, வராமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க. நல்ல அனுபவம். தமிழ்நாட்டில் எல்லோரும் அந்த விடுமுறை காலத்தை வந்து இங்கே வந்து கழிச்சிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. எனக்கும் அது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என் பையன் இந்த ஊரில் தான் இருக்கிறான். நான் இன்னும் 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். இன்றைக்கி வந்து மலையரசியோட அடிவாரத்தில் நிற்கிறேன். நாளைக்கு வந்து மலையரசியை நேரடியாக சந்திக்கக்கூடிய இது ஏற்பாடை செஞ்சிகிட்ருக்கேன். நாளைக்கு மலையரசிக்கிட்ட நேரடியாக என்னுடைய பயணம் இருக்கும். அதை உங்கள் கூட இன்னும் பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்ன மலையரசி மகாராசா அண்ணா பேசிக்கிட்டு இருக்கானா, ஏகப்பட்ட பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க பேசட்டும், நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து இப்படி இதுக்கு முன்னாடியெல்லாம் இது மாதிரி ஆக்டிங் பண்ணுறவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ஏகப்பட்டவர் வந்திருக்காங்க. அதனால நான் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டேன். சரி, நீங்கள் தொடர்ந்து என்னை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதோட